தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் சத்யசீலனின் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்கறது வந்து சங்க இலக்கியங்களோட ரிவிஷன் பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ இதுவரை பார்த்தது வந்து ரிவிஷன் பார்க்க போறோம்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? ஸோ இன்னைக்கு பார்க்க போறது சங்க இலக்கியத்தோட ரிவிஷனுங்க. ஸோ சங்க இலக்கியத்தோட ரிவிஷன் அப்படின்னு சொல்லும்போது இதுல ஒரு 25 கொஸ்டின் வந்து நம்ம பார்க்க போறோம். சங்க இலக்கியம் அப்படின்னா 8 தொகை 10 பாட்டு இருக்குல்ல? ஸோ இன்னைக்கு நாளைக்கு பார்த்தீங்கன்னா காப்பியங்கள், அதுக்கப்புறம் என்ன திரும்ப வேற என்ன இருக்கு, சிற்றிலக்கியம், அவ்வளவுதான். ஸோ நம்ம இதுவரை பார்த்ததை ஒரு ரிவிஷன் 11 கீழ்கணக்கு அந்த மாதிரி பார்த்துட்டு திரும்ப வந்து நம்ம மறுபடியும் கிளாஸ் ஆரம்பிக்கிறோம். சரிங்களா? ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரிவிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சங்க இலக்கியங்கள்ல நம்ம ஆல்ரெடி பார்க்காத கொஸ்டினா தான் இருக்கும். இதுல வந்து பார்த்த கொஸ்டின் இருக்காது. ஏன்னா நிறைய கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனாலதான் நம்ம பார்த்ததையே ஏற்கனவே ஒரு ரிவிஷன் போட்டோம், இப்போ திரும்ப ஒரு ரிவிஷன் போட்டிருக்கோம். சரிங்களா? ஸோ அதனால கொஸ்டின் அனலைஸ் பண்ற மாதிரி தான் இதுல வந்து இருக்கும். ஸோ கொஞ்சம் கண்டிப்பா சரிங்களா? ஓகே, முடிஞ்ச அளவுக்கு நம்ம இந்த கொஸ்டின் இருக்கும் இல்லையா, எம்பி பேஜ் கீழே இருக்கும். ஸோ அதை என்ன பண்ணுங்க, நீங்க எடுத்து கொஞ்சம் டெஸ்ட் மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. சரி, அப்போ தான் இது வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ஸோ இதில் ஒரு 25 கொஸ்டின் இருக்கும், யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் பார்ப்பாங்க. முதல் கொஸ்டின் என்ன அப்படின்னா, வெஞ்சினவே இந்த பகை அலைக்கலங்கி வாழ்வோர் போகிய பேர் ஊர் பாழ். ஸோ இந்த பாடலடி எதுல இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது எதுல இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். எதுல நம்ம முன்னாடி முதல் கிளாஸ் பார்த்துருக்கோம், அடுத்த இடையில பார்த்தோம். நற்றிணையில இருக்கும். நற்றிணையில இந்த பாட்டோட மீனிங் என்னங்க? ஒரு வெஞ்சின வேந்தன், கோபத்தோட இருக்கக்கூடிய ஒரு அரசன் ஒரு நாட்டு மேல படையெடுத்து போனார் அப்படின்னு சொன்னா அந்த நாட்டுல யாருமே வாழ முடியாது, வெறிச்சோடி இருக்கும். ஒரு வீரன் மட்டும் தனியா இருப்பான். அந்த மாதிரி தான் நான் தனியா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தலைவி சொல்றாங்க. சரிங்க, தலைவன் வந்து இப்போ பொருள் தேடி பிரிஞ்சு போயிருக்கிறாரு. ஸோ அப்போ தலைவி என்ன சொல்றாங்கன்னா, நான் எப்படி தனியா இருக்கிறேன் அப்படின்னு கேட்டா இது வந்து தலைவி கூற்று. தலைவி வந்து சொல்றது. சரி, தலைவி சொல்றது, தலைவியோட கூற்று தான் இந்த கூற்று. ஸோ தலைவி என்ன சொல்றாங்க, ஒரு வெஞ்சன வேந்தன், கோபமா இருக்கக்கூடிய ஒரு வேந்தன், ஒரு அரசன் ஒரு நாட்டு மேல படையெடுத்து போய் அந்த ஊரை அழிச்சிட்டாரு அப்படின்னு சொன்னாக்க அங்க யாருமே இருக்க மாட்டாங்க, மனுஷங்களே வாழ மாட்டாங்க. ஒரே ஒரு போர் வீரர் மட்டும் என் நாட்டை காப்பாத்தணும் தங்கிட்டு இருப்பாப்ல. அது மாதிரிதான் நான் இன்னைக்கு தனியா இருக்கிறேன். அப்போ தலைவியுடைய அந்த வெறுமை, தனிமை இருக்கு இல்லையா, இது எதோட கம்பேர் பண்றாங்க அப்படின்னா, ஒரு நாட்டு அரசனால அழிக்கப்பட்ட ஒரு நாட்டை சொல்றேன், ஒரு கோபமான அரசனால் அழிக்கப்பட்ட ஒரு நாட்டை சொல்றேன், அதோட கம்பேர் பண்றேன். சரிங்களா? அது பாப்பா, இரவுக்குரிய இல்லகத்து உள்ளும் மனையோர் கிளவி கேட்கும் வழியதுவே மனையகம் அக்காலையான. ஸோ எதுல இருக்கு அப்படின்னு கேட்டா நமக்கு தொல்காப்பியத்துல இருக்கும். முன்னாடி பார்த்துருப்போம், முன்னாடி கேட்ட கொஸ்டின் தான். இரவுக்குரிய இல்லகத்து உள்ளும் மனையோர் கிளவி கேட்கும் வழியது. இது வந்து என்ன, முன்னாடி கேட்ட கொஸ்டின் தாங்க. இரவுக்குறி அப்படின்னா என்னங்க அப்படின்னு சொன்னா, பொதுவா தலைவன் தலைவி வந்து மீட் பண்ணுவாங்க இல்லையா, அது வந்து ரெண்டா பிரிப்போம், பகல் குறி இரவு குறி. பகல் குறி இரவு குறின்னு சொல்றோம். ஸோ பகல் குறினா என்னங்க அப்படின்னா, பகல் நேரத்துல தூரமா, வீட்டுல இருந்து ரொம்ப தூரமா போயிட்டு மீட் பண்றதை பத்தி சொல்லுவோம். ஸோ இரவு குறி அப்படிங்கிற எதை சொல்றோம் அப்படின்னா, இரவு நேரத்துல வீட்டு பக்கத்துல. எவ்வளவு பக்கத்துல அப்படின்னா, இரவுக்குரியே இல்லகத்து உள்ளும் மனையோர் கிளவி கேட்கும் அழியதுவே. மனையோர் வீட்டுல இருக்கக்கூடியவங்க, கிளவினா என்னது, சொல். அதாவது வீட்டுல இருக்கிறவங்க பேசுற சவுண்ட் கேட்கும், அவ்வளவு தூரத்தான் மீட் பண்றாங்க இரவு நேரத்துல, அதாவது வீட்டுக்கு பின்பக்கம். சரிங்களா? ஸோ பகல் நேரத்துல அப்படின்னா ஒரு கோவில் குளம் அப்படின்னு தூரமா அப்படி மீட் பண்றது, தலைவியை வந்து தோழி அழைச்சிட்டு போவாங்க. இரவு நேரத்துல மீட் பண்றது எங்கன்னா வீட்டு பக்கத்துல, அதாவது எவ்வளவு தூரம் சொல்றாங்க, வீட்டுல இருக்கிறவங்க பேசினாலே கேட்கும், அவ்வளவு தூரத்துல மீட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது இந்த பாடம். சரிங்க, தொல்காப்பியத்துல இருக்கக்கூடியது. இரவுக்குறினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிடுங்க, முன்னாடி ப்ரீவியஸ் கொஸ்டின் தான். சரி, அது பார்ப்பாங்க. இந்த பாட்டு பார்த்துருப்போம், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா? நம்ம உள்ளுரை ஓமை இறைச்சி வச்சு அகநானூர்ல ஒரு பாட்டு பார்த்தோம்ல, அகநானூர்ல வந்து தோழி அந்த மேகத்திட்ட பேசுற மாதிரியே தலைவன்கிட்ட பேசுவாங்க, ஞாபகம் இருக்கா? வீட்டுக்குள்ள உட்காந்து தலைவன் வந்து பின்னாடி கேட்பாப்ல. தலைவன் என்ன கேட்கிறாரு, தோழியே நாளைக்கு தலைவியை மீட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு தோழி வந்து ஒரு பாட்டு படிப்பாங்களே, அந்த பாட்டு தாங்க. ஸோ அதுல இருக்க பொருள் கேட்டு அப்பமா, கொன்மு அப்படின்னா என்ன, மேகம். அந்த பாட்டு ஞாபகம் இருக்கா? பெருங்கடல் முகுந்த இருங்கிலை கொன்மு அப்படின்னு ஆரம்பிக்கும் இல்லையா, அந்த பாட்டு. வீரை வெளியன் சித்தனார் பாடியிருப்பாங்க, அந்த பாட்டு தாங்க. ஸோ கொன்முனா மேகம். ஆயம்னா பார்த்தோம், தோழியர் கூட்டம், சுற்றி இருக்கக்கூடிய சுற்றம். சமம் அப்படின்னா அரிஞ்சமத்து முறுக்கின்னு வரும் இல்லையா, சமம்னா போர். பிரசம் அப்படின்னா தேன். சரிங்க, ஸோ இந்த பிரசம் கலந்த வெண்சுவை தீம்பல் நற்றினையில் வரும். ஓகே, அப்போ பார்க்கும்போது நமக்கு என்ன 2 3 4 1. எஸ், 2 3 4 1. ஓகே, 4 கொஸ்டின் பார்ப்போமா? இருக்க கீழ்கண்ட கூற்றுகளை கவனிக்க. 500 8 தொகையில 1, அது நமக்கு நல்லாவே தெரியும் இல்லையா?
எட்டு தொகையில நற்றினை குறுந்தொகை ஐங்குறுநூறு ஒத்த பதிற்று பத்து ஓங்கு பெரும்பாடு ஓங்கு வரிபாடு கற்றறிந்துரைத்தும் கலியோடு அகம் புறமென இத்திரத்தை எட்டு தொகை படிச்சிருக்கோம்ல. ஓகே. ஐங்குறுநூற்றின் கடவுள் வாழ்த்தை பாடியவர் பாரதம் பாடிய பெருந்தவனார், அது நல்லாவே தெரியும். ஏன்னா நல்லந்துவனார் மட்டும்தான் கலித்தொகைக்கு பாடுவாரு, மற்ற எல்லாத்துக்கும் பாடினவர் யார் தான்? இந்த பாரதம் பாடிய பெருந்தேவனார், இவர் தான் எல்லாத்துக்கும் பாடுறாரு இல்லையா? ஸோ கலித்தொகைக்கு நல்லந்துவனார் பாடுவாரு, மற்றபடி எல்லா நூல்களுக்குமே யாரு? இவர் தான் பாடி வச்சிருப்பாரு. அடுத்துங்க, சரி அடுத்து பார்ப்போமா. ஐங்குறுநூறை தொகுத்தவர் யானைக்கட்சை மாந்தரஞ்செயரில் இருமுறை. நம்ம இது தப்பு இல்ல, தொகுத்தவர் இல்ல, தொகுப்பித்தவர் தான் யானைக்கட்சை மாந்தரஞ்செயரில் இருமுறை. தொகுத்தவர் யார் வருவா? குலத்துறை முற்றிய கூடலூர் கிழார். குலத்துறை முற்றிய கூடலூர் கிழார். இவர் தான் என்ன பண்றாரு அப்படின்னா ஐங்குறுநூறை தொகுத்தவர். தொகுப்பித்தவர் தான் யார் அப்படின்னா யானைக்கட்சை மாந்தரஞ்செயரில் இருமுறை. அது நமக்கு தெரியும். ஸோ அப்போ வந்து மூணாம் ஸ்டேட்மெண்ட் மட்டும் நமக்கு தப்பு. ஏங்க மூணாம் மட்டும் தப்பா? சரி அடுத்து ஐங்குறுநூற்றின் முல்லைத்திணை பாடலை பாடிய இப்படி கொடுத்துருக்காங்களா? ஓகே. ஐங்குறுநூற்றின் முல்லைத்திணையை பாடிய புலவர் இயற்றி 105 பாடல்கள் கிடைத்துள்ளன. ஓகே, இது கரெக்ட் தானே? என்ன அப்படின்னா முல்லைத்திணையை பாடியிருவாரு பேயனார். ஸோ பேயனார் இது போக பாடின 105 பாடல் கிடைச்சிருக்கு. அதுல நிறைய இதுதான் படிச்சிருப்பாரு. கிட்டத்தட்ட 97 பாடல்கள் கிட்ட முல்லைத்திணையில தான் பாடியிருப்பாரு. நம்ம பார்த்தோம்ல முன்னாடி, அதான் சொல்லியிருக்காங்க. முல்லை வந்து பேயனார் இருப்பார்ல, அவரை பத்தி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ 1, 2, 4 கரெக்டுங்க, 3 மட்டும் தான் தப்பு. சரியா? அஞ்சாவது விஷயம், கொல்லேற்று கோடஞ்சுவானை மறுமையும் புல்லாழே ஆய மகள் எனக்கு ஒரு நூல். இது கைத்தொகை. கொல்லேற்று கோடஞ்சுவானை நல்ல பண்ணுங்க. கொல்லேற்று கோடு அஞ்சுவானை, கொல்லேற்று கோடு அஞ்சுவானை. கோடு அப்படின்னு சொன்னா கொம்பு, எதுங்க? கொம்பு, மாட்டு கொம்பு இருக்கு இல்லையா? கோடு அஞ்சுவானை, மாட்டு கொம்பை பார்த்து பயப்படக்கூடிய ஒரு ஆண்மகனை. சரிங்க? இது ஆயர் மகள். ஆயர் மகள்னா யாரு? முல்லை நிலத்துல, சரியா? முல்லை நிலத்துல கூட ஆயர் ஆட்சியர் சொல்லலையா? ஒரு ஆயர்குல பெண் மாட்டோடைய கொம்ப பிடிக்க பயந்து இருக்கக்கூடிய ஆண்மகனை இந்த பிறவியில அடுத்த பிறவியில விரும்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த பாட்டு எதை பத்தி சொல்லியிருக்காங்க? ஏறுதழுதல், ஜல்லிக்கட்டு பத்தி சொல்லக்கூடியது. அதாவது ஜல்லிக்கட்டை பத்தி என்ன சொல்றாங்க அப்படின்னா, பொதுவா இந்த மாதிரி ஏறுதழுதல் இதுல வந்து ஜெயிக்கக்கூடிய ஆண்மகன்களை தான் பெண்கள் வந்து விரும்புவாங்க. இந்த மாதிரி மாட்டோட கொம்ப பிடிக்க பயப்படக்கூடிய, அதாவது மாடுகளை எதிர்த்து நின்று ஏறுதழுதலுக்கு பயப்படக்கூடிய ஆண்மகனை பார்த்தா இந்த பிறவியில அடுத்த பிறவியில கூட ஆயர்குல பெண்கள் வந்து என்ன பண்ணாங்க? விரும்ப மாட்டாங்க அப்படின்னு எதுல சொல்லியிருக்காங்க? கலித்தொகையில முல்லைக்கல்லியில பாடப்பட்ட பாடல். முல்லைக்கல்லி பாடல். ஸோ இந்த பாடல் வந்து சோழர் நல்லூர் திறனார் வந்து பாடியிருப்பாரு, உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஜல்லிக்கட்டு பத்தி நமக்கு கிடைச்ச ஒரு முக்கியமான எவிடன்ஸ், அந்த ஜல்லிக்கட்டு கேஸ்ல கூட இந்த பாடல்லாம் ஒரு பெரிய அளவுல நம்மளோட கல்ச்சர் அப்படிங்கிற ப்ரூவ் பண்றதுக்காக இருந்த ஒரு பாடல். சரியா? பார்த்துருப்போம் முன்னாடி. அடுத்த பாட்டு போமா. பொன்னன மலர்ந்த வேங்கை மலிதுடர் அடைச்சி பொலிந்த ஆயமோடு காண்டகை இயலி தழலை வாங்கியும் தட்டை ஓப்பியும். இந்த பாடலடிகள் பாடியவர் யார் அப்படின்னு கேட்டுருக்கேன். நம்ம பார்த்தோலையா, இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னோம், அந்த பெருங்கடல் முகுந்த இருங்களை கொண்டு தலைவி தோழி வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு தலைவனுக்கு பதில் சொல்லுவாங்கல்ல, நாளைக்கு எங்க தலைவியை மீட் பண்ணலான்னு. யார் பண்ணது? வீரை வெளியேற்றத்தினர் பாடின பாடல். வீரை வெளியேற்றத்தினர். அடுத்து ஆரம்பத்துல வந்து சங்க இலக்கியங்களோடு சேர்ந்து முக்கியமான நூல்கள் பார்த்துருப்போம். அதனால அதுல இருந்து ஒரு பாட்டு எடுத்துருவோம். 1000 முகத்தான் அகன்றது ஆயினும் பாயிரம் அல்லது பருவல் அன்றே. 1000 முகத்தான் அகன்றது ஆயினும் பாயிரம் அல்லது பனுவல் அன்றே. எந்த நூல் அப்படின்னா நூல். 1000 முகத்தான் அகன்றது ஆயினும் பாயிரம் அல்லது பனுவல். பனுவல்னா நூலுன்னு அர்த்தம். சரிங்க? அதாவது 1000 தலைப்புகளை உடைய, 1000 முகத்தான் 1000 தலைப்புகள் இருக்கக்கூடிய பெரிய புத்தகமா இருந்தாலும் சரி, பாயிரம் அல்லது பனுவல் அன்றே. அந்த நூலுக்கு பாயிரம் எழுதப்படலை அப்படின்னா அது ஒரு நூலுக்கான தகுதியே இல்லைன்னு சொல்றாங்க. பாயிரம்னா என்னங்க அப்படின்னா, பாயிரம் அப்படிங்கிறது என்ன? இந்த ப்ரீஃபேஸ் படிப்புல முன்னுரை, எதுக்காக எழுதியிருக்காங்க, எந்த காலத்துல எழுதுனது, ஆசிரியர் குறிப்பு, நூல் குறிப்பு, என்ன காரணத்துக்கு எழுதுனாங்க, இது மூல நூலா, வழி நூலா அல்லது தொகை நூலா, ஸோ இந்த மாதிரி டீட்டெயில் எல்லாம் சொல்லக்கூடியதுங்க. இதுல என்னெல்லாம் சொல்லியிருக்கோம், இதுல என்னெல்லாம் சொல்லலை அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே சொல்லக்கூடியதான் பாயிரம் அப்படின்னு சொல்லுவோம். அதான் சொல்றாங்க, எந்த ஒரு புத்தகமா இருந்தாலும் முன்னாடி என்ன இருக்கணும்? பாயிரம் இருக்கணும்.
சரிங்க. இப்ப நம்ம அப்படி போல ஆசிரியர் உரை, வாழ்த்து உரை, நன்றி உரை, மாணவர் உரை, அவர் உரை, இவர் உரை நிறைய எழுதுறோம்ல, அப்படி இருக்கக்கூடாது. அதுல வந்து கண்டென்ட் என்ன? ஆசிரியர் யாரு, அவர் எங்க படிச்சாரு, ஆசிரியரோட ஆசிரியர் யாரு, இவர் என்னெல்லாம் படிச்சிருக்காரு, என்னென்ன புத்தகங்கள் எழுதியிருக்காரு, இவர் என்ன அவார்டு வாங்கியிருக்காரு, வேற என்ன, இவர் ஆதரிச்ச மன்னர் யாரு, அடுத்து எந்த காலத்துல எழுதினாரு, என்ன ரீசனுக்காக எழுதினாரு, எதை பேஸ் பண்ணி எழுதுறாரு, இது முதல் அந்த கான்செப்ட்ல இவர் தான் எழுதுறாரா, இல்ல இதுக்கு முன்னாடி யாரா எழுதியிருக்காங்களா, அதை பார்த்து எழுதுறாரா, இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஒரு 16 கண்டென்ட் இருக்கும். இதைத்தான் என்ன சொல்றோம், பாயிரம்னு. அதான் சொல்றாரு, 1000 முகத்தான் அகன்றதாயிரம் பாயிரம் அல்லது பனுவல் அன்றே அப்படின்னு சொல்றாங்க. சரிங்க. 1000 தலைப்புகளுடைய நூலா கூட இருக்கட்டுங்க, 1000 இல்லைன்னா அது நூலே கிடையாது அப்படிங்கிறாரு யாரு, நன்னூல் எழுதின பவனந்தி முனிவர். சரிங்களா? ஓகே, இதான் வந்து இதுல சொல்லியிருப்பாங்க. பவனந்தி முனிவர் இவர் கூட பாத்தீங்கன்னா ஸ்கூல் புக்ல கொடுத்துருப்பாங்க. ஈரோடு மாவட்டம் மேட்டுப்பட்டியில இவருக்கு யாரு, 8ஆம் சமண தீர்த்தங்கரான சந்திரபிரபாவுக்கு ஒரு கோயில் இருக்கும். ஈரோடு மாவட்டம் மேட்டுப்பட்டியில சந்திரபிரபா, அதாவது 8வது தீர்த்தங்கரா, சமணத்துல 8வது தீர்த்தங்கராவான அவருக்கு வந்து ஒரு கோயில் இருக்கும் சந்திரபிரபாவுக்கு. அதுல இவருக்கான சிலை இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. சரியா? மேட்டுப்பட்டி பொது சேலம் மாவட்டத்துக்குள்ள வரும். ஸ்கூல் புக்ல ஈரோடுன்னு கொடுத்துருப்பாங்க. சரியா? அதுமா ஓங்கள் இடை வந்து உயர்ந்தோர் தொலைவிளங்கி ஏங்களின் ஒரு ஞாலத்து இருள் அகற்றும் அப்படின்னு ஒரு பாட்டு வரும். சரிங்களா? என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஓங்கல் இடை வந்து உயர்ந்தோர் தொலைவிளங்கி ஏங்கொலி நீர் இருள் அகற்றி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரி, என்னன்னா ஓங்கல் இடை, ஓங்கு கல் இடை அப்படின்னு அர்த்தம். ஓங்கு கல் இடை, அதாவது ஓங்கு கல்லுன்னு என்ன, வளர்ந்த கல், எது, மலை. ஓங்கு கல் இடைனா வளர்ந்த கல், அதாவது மலை இருக்கு இல்லையா, மலைகளுக்கு இடையில தோன்றி ஏங்கொலி நீர், ஏங்கொலி நீர்னா கடல் சூழ்ந்த நீர். சரியா? கடலால் சூழப்பட்ட இந்த உலகத்துல இருளை அகற்றக்கூடியது சூரியன். ஓகேவா? இந்த பாட்டு என்ன சொல்லுது, ஓங்கள் இடை வந்து உயர்ந்தோர் தொலைவிளங்கி. சரிங்க. ஸோ இப்படி இருக்கக்கூடிய உயர்ந்தோர்லாம் வணங்கக்கூடிய சூரியன் இருக்கு இல்லையா, கல்லுக்கு இடையில, அதாவது மலைகளுக்கு இடையில தோன்றி வரக்கூடியது, உயர்ந்தோரெல்லாம் தொழக்கூடிய இந்த சூரியன் வந்து உலகத்துல இருக்கக்கூடிய இருளை எல்லாம் நீக்குது. அது மாதிரிதான் பொதிகை மலையில உருவாகி வந்த அகத்தியரால் வளர்த்தெடுக்கப்பட்ட தமிழானது மனதில் இருக்கக்கூடிய இருளெல்லாம் நீக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்க. ஸோ அதுதான் இந்த நூல்ல சொல்லியிருக்காங்க. எந்த நூல் அப்படின்னு சொன்னா தண்டி அலங்காரத்துல மேற்கோள் இருக்கு. சரிங்க. தண்டி அலங்காரம் மேற்கோள். ஓகேவாங்க? 11th புக்ல இருந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது நெல்லும் உயிரன்றே நீரும் உயிரன்றே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல், நல்ல பாடல். ஸோ யார் எழுதியிருக்கா அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி மீனிங்க, இந்த உலகத்துல வாழக்கூடிய உயிர்களுக்கு நெல்லும் தண்ணி மட்டும்தான் தேவையா அப்படின்னா நிச்சயமா கிடையாது. நெல்லாலையும் இந்த தண்ணியாலையும் தான் உயிர் இருக்கா அப்படின்னா நிச்சயமா கிடையாது. ஒரு நல்ல மன்னனுடைய ஒரு நல்ல அரசனும் அவனுடைய அரசாட்சியும் தேவை. ஒரு உயிர் இந்த உலகத்துல நல்லபடியா வாழணும் அப்படின்னு சொன்னா வெறும் உணவு மட்டும் போதாது, ஒரு நல்ல அரசனும் அரசாட்சியும் தேவை. இது சொன்னவர் யாருன்னா மோசி கீரனார். இவருக்கு தான் யார் கவரி வீசுவா அப்படின்னு கேட்டா, தகடூர் எரிந்த பெருஞ்சேரல் இருமுறை கவரி வீசுவார்ல, முன்னாடி 18 பார்த்தோம்ல. தமிழ்கடு கூடல், தமிழ் வேலி அப்படின்னு சொல்லக்கூடிய நூல்ல இருக்குங்க. தமிழ்கடு கூடல்னு சொல்லக்கூடியது புறநானூறு, தமிழ் வேலின்னு சொல்றது பரிபாடல். சரிங்க. தமிழ்கடு கூடல் அப்படின்னு சொல்றது புறநானூறு, தமிழ் வேலின்னு சொன்னா பரிபாடல். தென் தமிழ் மதுரை அப்படின்னு சொன்னா மணிமேகலை, தென் தமிழ் மதுரைன்னு சொன்னா மணிமேகலை. ஸோ தமிழ் கெழு கூடல் அப்படின்னு சொன்னா புறநானூறு, தமிழ் வேலின்னு சொன்னா பரிபாடல். ஓகேவா? அடுத்து தமிழ் நிலை பெற்ற தாங்கரு மரபின் மகிழ்நனை மருகின் மதுரை அப்படின்னு மதுரையை யார் சொல்லியிருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. சரி, அம்மா தமிழ் நிலை பெற்ற தாங்கரு மரபின், தமிழ் வந்து நிலைச்சு இருக்கக்கூடிய மரபானது, பழமையானது, அதுவும் இல்லாம மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய மதுரை அப்படின்னு மதுரையை பத்தி சொன்னவர் யாருன்னா சிறுபாணர் ஆற்றுப்படையில நல்லூர் நத்தத்தனார் பாடியிருப்பாரு. சிறுபாணர் ஆற்றுப்படையில நல்லூர் நத்தத்தனார் பாடுறாரு. சரிங்களா? தமிழ் நிலை பெற்ற தாங்கர் மரபின், தமிழ் நிலைத்திருக்கக்கூடியது, தமிழ் கலாச்சாரம் நிலைத்திருக்கக்கூடியது, மகிழ்ச்சியான ஒரு ஊர் மதுரை. இந்த ஊர் இது இப்படி சொன்னவர் யாருன்னா சிறுபாணர் ஆற்றுப்படையில யாரு, இந்த நல்லூர் நத்தத்தனார் சொல்லியிருப்பாரு. சிறுபாணர் ஆற்றுப்படை படிச்சிருப்போம் இல்லையா, யார சொல்லியிருப்பாங்க சிறுபாணர் ஆற்றுப்படையில? ஒய்மா நாட்டு நல்லியக்கோடனை சொல்றாங்க, அப்படிதானங்க? ஒய்மா நாட்டு நல்லியக்கோடனை பத்தி நல்லூர் நத்தத்தனார் பாடியிருப்பாரு. ஸோ ஒய்மா நாட்டு நல்லியக்கோடனை பாடும்போதுதான் அந்த 7 கடையெழு வள்ளல்களையும் சொல்லுவாரா,
7 கடையெழு வள்ளல்களுக்கும் சிறப்புகள் சொல்லியிருப்பாரு. சொல்லிட்டு அந்த 7 பேருக்கும் இணையானவர் தான் யாரு அப்படின்னு கேட்டா இந்த நல்லியக்கோடன் அப்படின்னு நம்ம பார்த்திருப்போம் இல்லையா. அதுல பாரி அப்படின்னா முல்லைக்கு தேர் கொடுப்பாரு, ஓரி அப்படின்னா புலவர்களுக்கு கிராமங்களை கொடுத்திருப்பாரு, காரி புலவர்களுக்கு குதிரையை கொடுத்திருப்பாரு, நள்ளி மலைவாழ் மக்களுக்கு இல்லறத்திற்கு தேவையான பொருள் கொடுப்பாரு, பேகன் காணமங்கைக்கு கலிங்கம் நல்கி இருக்காரு இல்லையா, பேகன் மயிலுக்கு போர்வை கொடுப்பாரு. அடுத்து யார் இருக்கா, ஆயண்டீரன் இருக்காரா, ஆயண்டீரன் வந்து நாகர்கள் வழங்கிய நீல நிற முத்தையும் அந்த பட்டு துணியையும் இறைவனுக்கு கொடுத்திருப்பாரு. தென் வேற இருக்கா அதியமான், அதியமான் நீண்ட நாள் உயிர் வாழக்கூடிய அரிய நெல்லிக்கனி ஔவையாருக்கு கொடுத்திருப்பாங்க. இது எல்லாமே நம்ம வந்து பார்த்துருக்கோம் சரியா. ஸோ இப்படி 7 வகையான கடையெழு வள்ளல்களையும் சொல்லி இந்த 7 பேருக்கும் இணையானவர் தான் யார் அப்படின்னு கேட்டா நல்லியக்கோடன் அப்படிங்கிறதான் சிறுபானாற்றுப்படையில சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த சிறுபாணர் ஆற்றுப்படையில நல்லூர் நத்தத்தை நான் சொல்லியிருக்கேன் சரிங்க. சில நூல்கள் கொடுத்துருக்கோம், இது எந்த டைப்பான நூல்னு பார்த்துருக்கோம். ஓகே, பாதி வந்தாச்சுங்க. 25 கொஸ்டின் 12 கொஸ்டின் வந்தாச்சு சரியா. தொல்காப்பியம் உங்களுக்கு தெரியும், இலக்கண நூல். திருக்குறள் அறநூல், புறநானூறு சங்க நூல், திருவாசகம் பக்தி நூல் சரிங்க. திருவாசகம் தெரியல, மணிவாசகர் எழுதுனது. சரி, அப்ப 4 3 1 2 சரியா. ஈஸியான கொஸ்டின், அதான் டக்குன்னு பார்த்தாச்சு. நம்ம திருவாசகம் பின்னாடி படிக்க வேண்டியது. தொல்காப்பியத்திற்கு உரை எழுதிய பழமையான உரையாசிரியர்கள் பொருந்தாதவர் யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுல யாரு வரமாட்டாங்கன்னா இளம்பெரு எழுதி வரமாட்டாரு, மற்ற எல்லாருமே வந்துருவாங்க சரியா. தொல்காப்பியத்துக்கு உரை எழுதுனால யாரும் வரமாட்டாங்க, இளம்பெரு எழுதி வரமாட்டாரு, மற்ற எல்லாருமே வந்துருவாங்க சரியா. நம்ம எடுத்து பார்ப்போமா. தொல்காப்பியத்துக்கு உரை எழுதுன்னு பாத்தீங்க, தொல்காப்பியத்துக்கு பாயிரம் எழுதுனது யாரு ஞாபகம் இருக்கா, பணம் பாரனர் அப்படின்னு ஒருத்தர் தான் பாயிரம் எழுதியிருப்பாரு. தொல்காப்பியத்துக்கு பாயிரம் எழுதுனவர் யாரு, பணம் பாரனர். அந்த பணம்பாரனர் எழுதின பாடல் தான் தொல்காப்பியத்தோட பாயிரத்துல இருக்கும். பாயிரம்ங்கிறது நூலுடைய ப்ரீஃபேஸ், முன்னுரை. ஸோ அதுல யாரோட எது வச்சிருப்பாங்க நம்ம பார்த்துருக்கோம் ஞாபகம் இருக்கா, பணம்பாரனர் எழுதின பாட்டு தான். வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறும் நல்லுலகம்னு படிச்சிருக்கோம்ல, அது அங்கதானே இருக்கும், தொல்காப்பியத்துல தான் இருக்கும். பட் தொல்காப்பியத்தோட பாயிரத்துல இருக்கும். தொல்காப்பியத்தோட பாயிரத்தை எழுதினவர் யாரு அப்படின்னு கேட்டா யாரு, பணம்பாரனர். ஸோ அதனால தொல்காப்பியத்துல இருக்கக்கூடிய அந்த பாடலை பாடினவர் பணம்பாரனர் தான் பாடியிருப்பாரு சரிங்களா. அந்த பாடல் வந்து பின்னாடி நன்னூல்ல எல்லாம் மேற்கோள் காட்டப்பட்டிருக்கும், பட் இருந்தாலும் தொல்காப்பியம் தான் அதோடது. அடுப்பமா புரிஞ்சது கரெக்டா அமைஞ்சது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாப்பமே, இசையும் இன்பமும் ஈதலும் மூன்றும் அசையுடன் இருந்தவருக்கு இது அருமுணர்வு இன்மன நம்ம பார்த்துருக்கோம். அதாவது ஒரு பொருளை கொடுக்கக்கூடியது ஈதல், அது மூலமா சந்தோஷம் கிடைக்கிறது, இசை புகழ் கிடைக்கிறது. இந்த 3 சோம்பேறியா இருக்கிறவங்களுக்கு கிடைக்காது. ஸோ இதை சொன்ன நூல் எது அப்படின்னு கேட்டா நற்றிணை. நற்றிணை சிறுபானாற்றுப்படை கிடையாது. அடுத்துங்க இன்னொன்று இருக்கா, உரல் குறித்து எடுத்த உருகெழு கொடியும், உரல் குறித்து எடுத்த உருகெழு கொடியும். இந்த வணிக சிறப்புகள் இதை பத்தி சொல்லியிருப்பாங்க. பட்டினப்பாலை சொன்னது சரிங்களா. இது பட்டினப்பாலை, காவிரி புப்பட்டினம் அதோட சிறப்பாக பத்தி சொல்லுவாங்க. அவைப்பு மானரிசி அமலை வெண்சோறு கவைத்தாள் அளவன் கலவையோடு பெறுவீர். இது நம்ம இதுங்க, நம்ம நெல்லுச்சோறு நண்டு கறி படிப்போம்ல, அதுதான் வேற இல்ல. அவைப்பு மானரிசி அமலை வெண்சோறு அப்படின்னா உலக்க இருக்கு இல்லையா, உலக்கையில கீழே வந்து என்ன இருக்கும், இரும்பு வச்சிருப்பாங்க இல்லையா, இந்த அரிசி குத்தி குத்தி அந்த இரும்பு இது உடையிற அளவுக்கு நல்லா அரிசியை நொறுங்க குத்தி அதை சோறா பொங்கி அடுத்து கவைத்தாள். கவைத்தாள்னா அளவன் இருக்கு, அளவன் என்ன நண்டு. கவைத்தாள்னா அந்த நண்டு என்ன பண்ணும், அப்படியே இந்த கால் வந்து அந்த கையை அப்படி விரிச்சு சும்மா கடிக்கிறதுக்கு அந்த மாதிரி காலை பிளந்திருக்கக்கூடிய நண்டு கறியும் நமக்கு தருவாங்க. இது நெல்லுச்சோறு நண்டு கறியும் தருவாங்கன்னு சொல்லிட்டு இதுல சொல்லியிருப்பாங்க சரியா. இது அப்படின்னா பட்டினப்பாலை கிடையாது, சிறுபானாற்றுப்படை. அவைப்பு மானரிசி அமலை வெண்சோறு கவைத்தாள் அளவன் கலவையோடு பெருகுவீர். அதாவது நெல்லுச்சோறு நண்டு கறியும் கொடுப்பாங்கல்ல மருத நிலத்துல, அதை பத்தி சொல்லியிருப்பாங்க சரியா. 3 தப்பு. அடுத்துங்க, நல்லமர் கடந்த நானுடைய மரவர், இது அகநானூறு தான். நல் அமர் கடந்த, அமர் அப்படின்னா என்ன, போர்னு அர்த்தம். போர்ல வீர மரணம் அடைஞ்ச, அதாவது நாணம் அப்படின்னு சொன்னா மானம்னு அர்த்தம். தன்மானமுடைய மறவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு நடக்கக்கூடிய நடுகள் பத்தி சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த 3வது பாட்டுல அகநானூறு கரெக்ட் தான், பட் இதுல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா நடுகள் பத்தி சொல்லியிருக்காரு கரெக்ட். அப்ப 4வது மட்டும் கரெக்டா இருக்குண்ணா.
15க்கு 10 கொஸ்டின் தானே. குறுந்தொகை பார்ப்பேன். குறுந்தொகை அப்படிங்கிறது என்னது? ஒரு அற இலக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அற இலக்கியமாங்க? கிடையாதுல்ல. குறுந்தொகை அற இலக்கியமானா கிடையாது. ஏன்னா குறுந்தொகை என்ன இலக்கியம்? அக இலக்கியம். அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. சரி, அப்போ பார்த்தீங்கன்னா இதில் இதாக இருக்கான்னா கரெக்டாக இருக்குது, உங்களுக்கு இதுலேயே அவுட் ஆயிடுச்சு. சரிங்க, 2 மட்டும் தான் தப்பு. ஆப்ஷனில் எடுத்துக்கலாம். இருந்தாலும் பார்ப்போம். குறுந்தொகை முதல்ல பதிப்பித்தவர்னா சௌரி பெருமாள் அரங்கனார் தான் பதிப்பிச்சாரு. கரெக்டாக. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா குறுந்தொகை 4 to 8 அப்படித்தானே, 4 அடி to 8 அடி நிலை கொண்டது. 500 3ல இருந்து 6 வரைக்கும் இருக்கும். ஸோ நம்ம பார்த்துருப்போம் இல்லையா. அது மாதிரி நம்ம நற்றினா 9ல இருந்து 12 அடி வரைக்கும் இருக்கும். இதில் குறுந்தொகை 4 to 8 கரெக்ட். சரியா. ஸோ அப்படி பார்க்கும்போது 2 3 கரெக்டு. மாற்றி போட்டணும், சாரிங்க, சாரி இங்கே கரெக்டாக போட்டேன், இங்கே தப்பா போட்டேன், கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். வேற ஒன்றும் இல்லை, ஒன்று மட்டும் தப்பேன். ஓகே, அடுத்து 16 கொஸ்டின் பார்ப்போம். புலவர் வாழ்க்கை பிறருக்கு தீங்கு செய்ய அறியாது அப்படிங்கிற பாடலை வந்து யார் பாடியிருக்கா அப்படின்னா கோவூர் கிழார் படிக்கிறாரு. சரிங்க, புலவர் வாழ்க்கை அப்படின்னு சொல்லும்போது மற்றவங்களுக்கு தீங்கு செய்ய தெரியாத ஒரு வாழ்க்கை அப்படின்னு யார் பாடியிருக்கா? இந்த கோவூர் கிழார் வந்து பாடுவாரு. சரிங்களா. ஓகேங்க, கோவூர் கிழார் இருக்கார் இல்லையா, யாருக்கிட்டங்க பாடுவாரு அப்படின்னு சொன்னா அவர் வந்து இந்த நெடுங்கிள்ளி இருக்காருலங்க. ஸோ நெடுங்கிள்ளி அவர்கிட்ட தான் இதை பத்தி வந்து சொல்வாரு. சரிங்களா. கோவூர் கிழார் வந்து நெடுங்கிள்ளிட்ட சொல்லக்கூடியது புலவர் வாழ்க்கை அப்படின்னு சொல்லக்கூடியது மற்றவருக்கு தீமை செய்ய அறியாதது அப்படின்னு சொல்லி. 17 பார்ப்போமா. ஒரு கவிதை நிகழ்வை உருவாக்கி பயன்படும் வாழ்வியலை சார்ந்த பின்னணி பொருட்கள் கருப்பொருட்கள் எனப்படும். நம்ம கருப்பொருட்கள்லாம் படிப்போம்லாங்க. நிலம் அல்லது என்ன பண்ணுவோம், நிலம், மக்கள், திணை, தெய்வம், தொழில், உணவு, நீர், அடுத்து பண், பாறை, இந்த மாதிரி படிப்போம் இல்லையா. விலங்கு, பறவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 13 கண்டென்ட் படிப்போம் பார்த்தீங்களா. இதைதான் கருப்பொருள் சொல்லுவோம். ஸோ இந்த கருப்பொருள் அப்படின்னா என்னன்னா, அந்த பாட்டு படிக்கும் போது பின்னாடி மக்களுடைய வாழ்வியலை சேர்த்து சொல்றதுங்க. என்னங்க, மக்களுடைய வாழ்வியலை சேர்த்து சொல்றது. ஸோ அதுக்காக கருப்பொருள் அப்படின்னு படிப்போம். ஒரு பாட்டு படிக்கிறோம் அப்படின்னா பின்னாடி வந்து வேங்கை மலர் பூத்து இருக்கும், குறிஞ்சி நிலம்னா, அடுத்து அங்கே வந்து மயில் இருக்கும், கிளி இருக்கும், இந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்றது. ஸோ அப்போ கரெக்ட். ஓகே, அடுத்துங்க திணையின் உட்கூறு துறை அப்படின்னு சொல்லுவோம். நம்ம முன்னாடி நிறைய பாட்டுல வந்து துறைனா என்னங்கிறத நிறைய பார்த்துருக்கோம். ஸோ துறை அப்படின்னா என்ன, அதாவது ஒரு விஷயத்த இன்னும் உள்ள போயிட்டு அந்த பாடப்பட்ட சிச்சுவேஷன் இருக்கு இல்லையா, பாடப்பட்ட பாடல் நிலை, அதை பத்தி சொல்றது. சரியா. அதை நம்ம நிறைய பாடல்கள் நம்ம பார்க்க தெரிஞ்சிருக்கோம். எக்ஸாம்பிள் வந்து முதுமொழி காஞ்சி துறைன்னு இருக்கும். காஞ்சினா நிலையாமை, முதுமொழினா ஒரு சான்றோர், மொழினா சொல்றது, முதுனா முதியவர் ஒரு சான்றோர், நிலையாமை பத்தி ஒரு சான்றோர் சொல்றது, அதான் முதுமொழி காஞ்சி துறைன்னு சொல்லுவோம். பொருண்மொழி காஞ்சி துறைனா நிலையாமை பத்தி தனக்கு கிடைச்ச பொருளை மொழிகிறது அப்படி. சரி, அந்த பாட்டு பாடக்கூடிய சிச்சுவேஷன் சொல்ல துறை, அது கிடையாது. பாடான் துறைங்கிறது 8 துறைன்னு சொல்லியிருப்பாங்க, அது மட்டும் தப்பு. சரிங்க. ஸோ அதனால 3 மட்டும் நமக்கு தப்பா இருக்கும். கொட்சுரா எரிந்தன சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் பரதவர். சரிங்க. இந்த பாட்டு வந்து நிறைய தடவை கேட்கவும் செஞ்சிருக்காங்க, நம்ம ஸ்கூல் புக்லேயும் இருக்கக்கூடியது, உங்களுக்கு ஈஸியாக தெரியும். ஸோ இந்த பாடல் எதில் இருக்கு அப்படின்னு சொன்னா நற்றிணையில் இருக்கக்கூடியது. சரிங்க, நற்றிணையில் இருக்கக்கூடியது உங்களுக்கு பார்த்தோன்னே தெரியும், ரொம்ப ஈஸியான ஒரு. சரியா. அடுத்து பாருங்க, எவ்வழி நல்லவர் ஆடவர், சரி, எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய நிலனே. சரிங்க, எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய நிலனே அப்படிங்கிறது. ஸோ இந்த பாட்டு நமக்கு ஈஸியா நிறைய தடவை கேட்ட கொஸ்டின் தான் எது, ஔவையார். சரிங்க. ஸோ நல்லவர்கள்லாம் எப்படி இருக்காங்களோ அந்த வழியில தான் இன்னொன்று அந்த உலகமும் வாழும். சரியா. 10 பாட்டு ஆராய்ச்சி அப்படிங்கிற நூல் எழுதினவர் யார் அப்படின்னா யாருங்க, இங்க இருக்குதுல்ல ராசமாணிக்கனார் எழுதியிருப்பாரு. சரிங்க.
ஸோ தமிழறிஞர்ல முக்கியமான ஒருத்தர் மா ராசமாணிக்கனார். இவர் தான் 10 பாட்டு ஆராய்ச்சி அப்படிங்கிற நூலை எழுதுறாரு. அடுத்து இங்க பார்ப்போம். இன்னொரு 5 கொஸ்டின் இருக்கு, அதில் பார்ப்போம்னா முக்கியமானதெல்லாம். குற்றங்களை அறத்தின் அடிப்படையில் ஆராய்ந்து தண்டனை வழங்க வேண்டும் அப்படின்னு யார் சொல்றா? குற்றங்களை அறத்தின் அடிப்படையில், அதாவது ஒரு கொடுங்கோன்மையா இருக்கக்கூடாது, செங்கோன்மையா தான் இருக்கணும். அந்த குற்றம் செய்யப்படக்கூடிய இது இருக்கு இல்லையா, சந்தர்ப்ப சாட்சியங்கள் ஓகே, தப்பு செஞ்சாரா இல்லை, சந்தர்ப்பம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி எந்த சுச்சுவேஷன்ல அவர் கொலை பண்ணாரு, இல்லை எதுக்கு திருடினாரு, எதுக்கு ஒருத்தர் அடிச்சாரு அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. ஸோ அது எல்லாத்தையுமே தெரிஞ்சு அறத்தின் வழியில தான் இருக்கணும்னு சொன்னவர் யாருன்னா ஊன்பொதி பசுங்குடையார் சொல்லியிருப்பாரு. ஊன்பொதி பசுங்குடையார். ஆல்ரெடி பார்த்தா பிறர் நோயும் தம் நோய் போல் போற்றி அறநெறிதல் சார்ந்தவருக்கு எல்லாம் கடன் அப்படின்னு எதுல சொல்லியிருப்பாங்க அப்படின்னா கலித்தொகையில சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த பாடல் எதை பத்தி சொல்லுன்னு கூட நம்ம பார்த்துருக்கோம். இந்த பாடல் எதை பத்தி சொல்லும்? பிறர் நோயும் தன் நோய் போல் போற்றி அறநெறிதல் சார்ந்தவருக்கு எல்லாம் கடன். இந்த இது எதை பத்தி சொல்லியிருக்கோம் அப்படின்னா எதுங்க, மடலெறிதல். கலித்தொகையில மடலெறிதல் பத்தி பாடியிருப்பாங்க. மடலெறிதல் சொன்னோம் இல்லையா, இப்போ ஒரு தலைவன் வந்து தலைவியை பொண்ணு கேட்டு போறாரு, ஆனா பொண்ணு கொடுக்கல அப்படிங்கும்போது ஒரு பனைமட்டையில செஞ்ச பனைமட்டையில முள்ளா இருக்கு இல்லையா, பனை ஓலையெல்லாம் வெட்டிட்டு அதை முள்ளா இருக்கு இல்லையா, ஸோ அந்த பனைமட்டையை வச்சு ஒரு குதிரை செய்வாங்க, அந்த மடல் குதிரை. ஸோ மடல் குதிரையை செஞ்சு பொண்ணு வீட்டு முன்னாடி விட்டு இப்போ என்ன பண்ணுவாங்க, போராட்டம் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அப்படி போகும்போது சொல்றாரு, மற்றவங்களோட கஷ்டத்தை தன் கஷ்டம் மாதிரி நினைக்கக்கூடிய நல்லவங்களாம் இந்த ஊர்ல இருக்கிறீங்க, இப்போ நான் மடலேற போறேன், என்னையும் என் தலைவையும் சேர்த்து வைங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாரு கலித்தொகையில. மடலெறிதல் பத்தி நம்ம குறுந்தொகையில என்னெல்லாம் சொன்னாங்கன்னு முன்னாடி டீட்டெயிலாக படிச்சிருக்கிறோம். பட் இங்க என்ன அப்படின்னா மடலெறிதலாம் என்னன்னு ஷார்ட்டா சொல்லியாச்சு. ஸோ மடலெறிதல் பத்தி எதுல சொல்லியிருக்காங்கன்னா இந்த பாட்டு வந்து கலித்தொகையில இருக்கக்கூடிய பாடல், முன்னாடி கேட்ட கொஸ்டின் தான். சரிங்களா, ரொம்ப முக்கியமானது. செல்வத்து பயனே ஈதல் சொல்லவே வேண்டாம். எது புறநானூறு. செல்வம் நம்ம சேர்த்து வைக்கக்கூடிய செல்வத்தோட பயனே என்னங்க, கொடுக்கறதுதான், அவ்வளவுதான். சரிங்க, அதாவது தான் சொல்றாங்க செல்வத்தோட பயனே என்ன அப்படின்னா நம்ம சம்பாதிக்கிறத அடுத்தவங்களுக்கு கொடுக்கறதா நமக்கான பயனே. ஸோ அதுதான் செல்வத்தின் பயனே ஈதல் அப்படின்னு வந்து நமக்கு சொல்லியிருப்பாங்க. சரியா, 2 கொஸ்டின். 10 பாட்டு நூல்களில் அகம் பற்றி பேசாத நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. முல்லைப்பாட்டு அகம்தான் பேசும், நமக்கு தெரியும். சரியா, பட்டினப்பாலை முல்லைப்பாட்டா முல்லைத்திணையில பாடியிருப்பாங்க, நல்பூதனார் பாடினாரு. ஸோ பட்டினப்பாலை கடியில் உத்தரங்கனார பாலைத்திணையில பாடியிருக்காரு. அடுத்து நெடு நல்வாடை நக்கீரர் பாடியிருப்பாரு. எது முல்லை திரிந்த பாலை அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா, முல்லைத்திணையை பத்தியும் பாடியிருப்பாரு, பாலைத்திணையை பத்தியும் பாடியிருப்பாரு. ஸோ 3மே அகம் சார்ந்தது. அகம் பத்தி பாடாதது அப்படின்னா திருமுருகர் ஆற்றுப்படை. சரிங்க, ஏன்னா இந்த 3லயுமே பாருங்க தலைவன் தலைவியோட பேரை சொல்ல மாட்டோம், நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். பட்டினப்பாலையில கரிகால சோழனோட புகழ் தான் சொல்லியிருக்கமே தவிர தலைவன் தலைவி பேரை சொல்லலை. தலைவன் தலைவி பேசிக்கிட்டு இருக்கும் போதுதான் கரிகால சோழனை பத்தி பேசுவாங்க, கரிகால சோழனுடைய புகழ் டைரக்டா பாடப்படாது. சரிங்க, அதனால மற்ற 3மே அகம் சார்ந்தது. திருமுருகாற்றுப்படை அப்படி கிடையாது, பாட்டுடைய தலைவனான முருகரை பத்தி பாடியிருப்பாங்க, அவருடைய அறுபடை வீடுகளை பத்தி சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால திருமுருகாற்றுப்படை அப்படிங்கிறது புறம் சார்ந்தது. மற்ற 3மே என்னது அகம், அது மட்டும் புறம். ஓகே, 25 கொஸ்டின் பார்ப்போமா. காய் நல்லறுத்து கவளம் கொளினே மானிரவு அல்லது பல்நாட்காகும் வாய் புகுவதனும் கால் பறித்து கெடுக்கும். சரி, இப்ப நம்ம பார்த்துருப்பாங்க இந்த பாட்டு வந்து எதுக்காக அப்படின்னு பார்த்தோம். புறநானூர்ல வந்து நம்ம பிசிராந்தையார் எழுதின பாட்டு. சரிங்க, புறநானூர்ல பிசிராந்தையார் கோப்பெருஞ்சோழனுடைய நண்பராக இருந்த பிசிராந்தையார் பாடின பாட்டு, முக்கியமான பாட்டு. என்ன சொல்றாங்க, காய் நெல் அறுத்து கவளம் கொளினே, நெல்லை சரியான நேரத்துல அறுவடை பண்ணி அதை நாம வந்து சோறு பொங்கி கவளமா அதை அப்படி உருட்டி கொடுத்தா மாநிறைவு அல்லதும் பெரிய அளவுல நம்மகிட்ட நிலம் இல்லைன்னா கூட யானைக்கு அது பல நாள் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ண முடியும். சரியா, முறையா அறுவடை பண்ணி அதை முறையா இருந்து அதை சோறு பொங்கி கவளமா உருட்டி கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா நம்ம கிட்ட நிறைய நிலம் இல்லைன்னா கூட பரவாயில்ல. மானானது ஒரு ஏக்கர்ல 3ல் 1 பங்கு தான். அந்த அளவுக்கு இடம் இல்லைன்னா கூட நம்மளால ரொம்ப நாளைக்கு அந்த அரிசி நெல்லை பயன்படுத்த முடியும். ஆனா எங்களுக்கு இது கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு 100 செரு ஆயினும் நம்ம கிட்ட ஒரு 100 வயல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுல போயிட்டு 100 வயல் இருக்கு, அதுல போயிட்டு ஏன்டா 100 வயல் இருக்குல்ல, உங்கள்கிட்ட 1 வயல் நெல் இருந்தாலும் நீங்க சரியான முறையில பராமரிச்சீங்கன்னா யானைக்கு ரொம்ப நாள் கொடுக்கலாமா. உங்கள்கிட்ட 100 நெல் இருக்குன்னு சொல்லிட்டு என்கிட்ட 100 நெல் இருக்கு அப்படின்னு சொல்லி நான் யானையே போய் சாப்பிடுன்னு சொல்லிட்டோம்னா வாய் புகுவது அதனையும் கால் பெரிது கெடுக்கும். சாப்பிட்றத விட என்ன பண்ணும், கெடுத்துட்டு வந்துடும் மிதிச்சு. அது மாதிரிதான் வரி விதிக்கிறது.
ஸோ இந்த பாட்டில் என்ன பண்ணியிருக்காங்க, நமக்கு வந்து டாக்ஸேஷன் வரி விதித்தலை பற்றி இதில் சொல்லியிருப்பாங்க. ஸோ நிறைய முறை வந்து மத்திய பட்ஜெட்டாக இருக்கலாம், அதில் கூட நான் இந்த பாடல் வந்து மேற்கோளாக காணப்பட்டிருக்கு. சரிங்க. ஸோ யூனியன் பட்ஜெட்டில் கூட நம்மளுடைய சென்ட்ரல் ஃபினான்ஷியல் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் மேடம் இருப்பாங்க இல்லையா, அந்த அம்மா கூட பார்த்தீங்கன்னா இந்த பாடலை நிறைய டைம் வந்து சொல்லியிருக்காங்க சரியா பட்ஜெட்டில். ஓகே, அப்படி ஒரு பாடல் தான் வரி விதித்தலை பற்றி. சரிங்க, இன்னைக்கு எத்தனை பார்த்துருக்கோம், ஒரு 25 கொஸ்டின் பார்த்தோம் இல்லையா. ஸோ 25 கொஸ்டின் வந்து நமக்கு முன்னாடி கேட்டது, அதில் இன்னும் இருக்கக்கூடிய டீடைல்ஸ் கேட்கலாம் அப்படிங்கிறதுல ஒரு கல்ச்சர் பேசிக்ல வந்து கொஸ்டின் எடுத்திருக்கோம். சரிங்களா. ஸோ ஓகே, இதே மாதிரி அதுக்கப்புறம் என்ன இருக்கு, காப்பியங்கள் இருக்கு, 11 கீழ்கணக்கு இருக்கு, அகைன் ஒரு தடவை சிற்றிலக்கியம் இருக்கு. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம அதுக்கு திரும்ப மறுபடியும் பழையபடி கிளாஸ் ஆரம்பிக்கும். சரியா. ஓகே, ஸோ இது வந்து நீங்க என்ன பண்ணுன்னா, நம்ம சொல்றோம் கீழே வந்து கொஸ்டின் வச்சிடறோம், அந்த கொஸ்டினை எடுத்து நீங்க ஒரு டெஸ்டா போட்டு பாருங்க. அப்படி பிடிஎஃப் ஓப்பன் பண்ணீங்களா, ஏபிசிடின்னு கொஸ்டின் எழுதி பாருங்க. அதுக்கப்புறம் உட்காந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா. ஓகே, அடுத்து மறுபடியும் இன்னொரு கிளாஸ் வந்து மறுபடியும் சந்திக்கலாம். நாளைக்கு மறுபடியும் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.